ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு பேக்கில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருமுடி அணிந்து ஓம் சக்தி பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26/12/2024 கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் தான் நம்ம இன்றைக்கி ஓம் சக்தி கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக மழை, அப்பப்போ மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது. உங்களுக்கு நிலத்தை அதெல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்ம மாலை போடாதனால நம்ம முன்னாடியே போய் ஓம் சக்தி அம்மாவை நம்ம சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜாலியாக கடை வீதிகளாக சுற்றிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டு டேரெக்டாக நம்ம கோயிலெல்லாம் சுற்றி பார்க்கலாம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு எப்பயும் விடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டமாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைடில் லைனெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. இன்றைக்கி கூட்டம் ரொம்ப இருக்கிறனால நம்ம ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே நடந்து வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ தான் நம்ம கோயிலோடைய என்ட்ரன்ஸ்கிட்டே வந்திருக்கோம். நம்ம பேக்கில் தெரியுது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா, அதாவது ரெஸ்ட் ரூம்ஸு. பாருங்க, இப்போ நம்ம சாமி பார்க்குறதுக்கிட்டே வந்தாச்சு. பாருங்கள், நோ க்யூ. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சாமி பார்க்குறதுனால கூட்டம்லாம் ஃப்ரீயாக பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி அம்மாவை நல்லா நீட்டாக நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே ஓம் சக்தி அம்மாவோட பிரசாதம், லட்டு பிரசாதம் நம்மளும் பிரசாதம் வாங்கியாச்சு. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அன்னதானத்துக்கு போயிட்டுருக்கோம். மழை வேறு அப்பப்போ ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம நாக்கோஸ் கூட போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி இப்போ நம்ம அன்னதானத்தோட லைனுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிட்ற கூட பார்த்திங்கன்னா நம்ம லைன் ஃப்ரீயாக போய் சாமி கும்பிட்டோம். ஆனால் அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கூட்டம். இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்தையும் சமாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான். ஏன்னா அன்னதான மண்டபம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 10 ஃப்ளோர் இருக்குது. ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மினிமம் 1000 பேர் எல்லாமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா க்யூ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு கிளியர் ஆயிடுது. சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. மேல் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானம் சாப்பிட்டாச்சு. அந்த அன்னதானம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் குக் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய பாய்லர் இருக்குது பாருங்கள், குக் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஓம் சக்தி அம்மனை கும்பிட்டாச்சு. அதே மாதிரி அன்னதானமும் சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வெளியே போகிறோம். அந்த வெளியே போகிற 2 பக்கம் ஒரு கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் ஃபுல்லாக ஷாப்பிங் ஸ்டால்ஸாக இருக்குது. இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. இருங்க, ஒரு பேக் கேமரா போட்டு அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன். எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. ஒரு எக்ஸிபிஷனில் கூட நம்ம இவ்வளோ கடை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கடைகள் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஆமாட்டி, ஓகே, எல்லாம் வாங்குறோம். எல்லாம் ஷாப்பிங் நம்ம பண்ண போகிறோம். பட் இன்னும் 2 நாள் இருக்குது. பட் நம்ம ட்ரிப்பு இன்னும் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்னும் 2 நாளைக்கு இருக்குது. வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அப்படியே உங்களுக்கு வாங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் ஸ்டால்ஸ் தான். என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைகள். டாய்ஸ் கடையிலேருந்து, ஸ்நாக்ஸ் கடையிலேருந்து, ட்ரெஸ் கடையிலேருந்து, இது எல்லாமே 2 பக்கமும் ஃபுல்லாமே கடைகள் தான் இருக்குது. நம்ம அன்னதானம் சாப்பிட்டு நம்ம வெளியே போகிற வழியில் தான் 1 கிலோமீட்டர், நியர்பை 1 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம நாக் ஸ்குவாட்ஸ்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் கடைகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நான் சொல்லணும்னா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். பட் ஆனால் இந்த கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மியூசிக் போட்டு விட்டுறேன். நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
கடைகளையும் பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான கடைகளுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராகவே இருந்தது. என்ன மழை பெஞ்சு லைட்டாக கீழே சேறு சகதியாக இருந்தது. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நடந்துட்டு வந்திருக்கோம்ல, அதனால் வந்து கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரீயாக வந்து மருந்து காலுக்கு வந்து மருந்து தேய்ச்சி விட்றாங்க. இதே வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ்னே சொல்லலாம். அப்படியே வந்து நம்ம பஸ்ஸு பார்க்கிங்கு போயிட்டுருக்கோம். நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி ரோடு, அதாவது அந்த ஆர்ச் இருக்குது, அங்கே தான் வந்து பஸ்ஸு நிற்கிதாமா. ஆனால் இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி வாக்கியங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே நம்ம ஜாலியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இங்கே நிறைய காலேஜஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜு, மெடிக்கல், டென்டல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே வந்து நம்ம பஸ் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். பாருங்கள், நானே நம்ம பழைய கேமராமேன் 2 பேருமே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பஸ் இருக்குது. பார்க்கிங்லேயே கிட்டத்தட்ட எவ்வளவோ பஸ் இருக்காமா. அது போக பார்க்கிங்கில் இடம் இல்லாமல் இந்த வந்தவாசி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் டூரிஸ்ட் பஸ் தான் இருக்குது. அதுவும் ஒரு பஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, வாங்க அப்படியே வந்து நானும் அப்படியே கேமராமேன் ஜாலியாக வந்து அப்படியே சில்லாக சுற்றி பார்த்து அப்படியே வந்து நம்ம போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம காஞ்சிபுரம், சென்னை சைடு போக போகிறோம். அதெல்லாம் வந்து விளாக் அடுத்தடுத்த விளாகில் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த விளாகில் நம்ம ஓம் சக்தி கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய இடத்துல வந்து கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதனால தான் நம்ம அந்தளவுக்கு சரியாக காமிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிருப்போம். ஓகே, இப்போ அப்படியே வந்து நம்ம சில்லாக ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துட்டு எவ்வளோ பஸ்ஸாக நிற்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்த இடங்க போகணுங்கிறது அப்டேட் பண்ணுவோம். பாருங்கள், அதாவது கோவில் என்ட்ரன்ஸ், அதாவது ஆர்ச் பார்த்தீங்கன்னா அங்கே போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கோவில் என்ட்ரன்ஸ் ஆர்ச், கோயிலுக்குள்ளே போகிறது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்தவாசி ரோடு. பாருங்கள், 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள பார்க்கிங் ஃபுல்லாகி நெக்ஸ்ட் இந்த இது ஃபுல்லாக இங்கேருந்து கண்ணு கெட்டுற தூரம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக தான் இருக்குது. இங்கேருந்து போனோம்னா அவ்வளோ நேரம் ஆகும். பாருங்கள், இங்கே பஸ்ஸெல்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. இந்த பஸ் தான், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் ஓம் சக்தி கோயிலுக்கு வர்றது இல்லாமல் எல்லா ஊர்லேருந்துமே வந்து இங்கே ஓம் சக்தி கோயிலுக்கு வராங்க ஓம் சக்தி சீசனுக்கு. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்த்திங்கன்னா நீட்டாக தரிசனம் பார்த்துட்டாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா நீட்டாக பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம கூட வந்து இருமுடி செலுத்த போன எல்லா சக்தியுமே பார்த்திங்கன்னா நீட்டாக சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ கிளம்பியாச்சு. மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை சைடு இப்போ நம்ம வந்து போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நீ வேறு லெவலில் சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆன் த வேலை செங்கல்பட்டில் திருவடிசூலம் கருமாரியம்மன் கோவில், அதே மாதிரி காலபைரவர் கோவில், 108 திவ்ய தேசம் பெருமாள் கோவில், அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்திவரதர் கோயில், இன்னொரு 5-6 கோயில் இருக்குது. எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஷூட்டும் நம்ம பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேறு லெவலில் வந்துருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து வர வேறு லெவல் வீடியோஸ்க்கெல்லாம் நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி சபரிமலை எபிசோட் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.